அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துகள். இந்த நாளிலும் அன்றைய வார்த்தையை நாங்கள் போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லு. அல்லேலூயா. சீயோனோ தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நல்ல தேவபக்தி உள்ள பிள்ளைகள் கூட ஒரு கஷ்டம் கொண்டு வரும்போது, பாடுகள் வரும்போது, சின்ன உபத்திரவங்கள் வரும்போதெல்லாம் இப்படிதான் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்தார். இது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட முறுமுறுப்பும் அங்கலாய்ப்பும் புலம்பலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 15ஆம் வசனம். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உங்களை மறப்பதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இப்படியே சொல்லிட்டு இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்? 16ஆம் வசனம் சொல்லப்பட்டுள்ளது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மகள்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆணிகள் ஏற்ற அந்த தழும்புல, அந்த உள்ளங்கையில நம்ம என்ன செய்யாது வரைந்து வச்சு, நம்முடைய மதில்கள் எப்போதும் என் முன், நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு முன்னே இருந்து கொண்டிருக்கோம். நாம் என்ன பேசுறோம், நாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், நாம் எவ்வளவு நேரம் பாடுறோம், நாம் எவ்வளவு நேரம் உலக காரியங்களிலே செயல்படுகிறோம், ஆண்டுடைய காரியத்தை விட மற்ற காரியங்களிலே எவ்வளவு உற்சாகமா இருக்கிறோம், இதெல்லாம் ஆண்டு என்ன கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று. அல்லேலூயா. நமக்கு தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா என்று தேவன் பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, சனிக்கிழமை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய், ஓய்வு நாள் என்ன? வாரத்தின் முதலாம் நாள் எது? வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கும் போது ஓய்வு நாள் எந்த நாள்? வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை. ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள் ஆறாவது. அப்போ கட்டளைகளின்படி நடக்கலைன்னா நம்ம எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கும். ஆனால் ஓய்வு நாள் ஆராதனை
ஊழியக்காரருக்கு அவருடைய குடும்பத்தாருக்குன்னு மாறி போச்சு. வீட்டிலே இருந்தாலும் ஏதாவது காரணங்களை சொல்லுகிறேன். அப்படியானால் வீட்டில் நாள் ஆராதனைக்காவது வேகமாய் வரணும் இல்ல? ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு ஆண்டுடைய சமூகத்தை நாடணும்னு உள்ள ஒரு எண்ணம் வேணும் இல்ல? அதுவும் எண்ணம் இல்லை. கேட்டா தூங்கிட்டேன்பாங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அவர்களுக்கு காரணத்தை பிசாசு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு அவர்களுக்கு எப்படி இருக்கிறான்? குருவா இருக்கிறான். நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா வாத்தியார்கிட்ட ரொம்ப பொய்யா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பதான் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வர சொல்றாங்க. அப்ப டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் கிடையாது, கேட்கறது இல்லை. அவ்வளவு ஜுரம் இருந்தது, அவ்வளவு பல்வலி இருந்தது அப்படின்னு எல்லாம் ரொம்ப பொய்ய என்ன செய்வோம், அவுத்து விடுவோம். வாத்தியார் என்ன செய்வாரு, நம்பிடுவார். சில நேரங்களில் நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் கிட்ட கேட்குவான், அவனும் சொல்லிடுவான், ஆமாமா அவனுக்கு நேற்றைக்கு ரொம்ப ஜுரம் இருந்தது. ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு வராத நாளைக்கும் சொல்லணும் இல்ல? ஹல்லேலூயா. இதே மாதிரி தாராளமாய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம், பொய் சொல்லுகிறோம். ஆண்டவரை தேட வேண்டிய நாம், ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாம், ஆண்டவருடைய வருகையிலே பங்கு பெற வேண்டும் என்று விருப்பமுடைய நாம், ஆண்டவருடைய சமூகத்திலே வெடித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நாம், அந்த ஒரு காரியத்தையும் செய்யாம பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க கை தூக்குறான்னு மட்டும் என்ன பண்றோம், ஒரு கை என்ன ரெண்டு கையே தூக்குறோம். ஹல்லேலூயா. இப்போ இங்கே சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்ப்பத்தின் தாய்வன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்கல்லப்பா, மறக்க உன்னை உள்ளங்கையில வரைந்து வைக்கிறதை வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கு. அப்ப நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. யோசுவாவோட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம். ஆனா நாம தான் சொல்லி கொண்டிருக்கணும், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். நாம் ஆண்டவரை மறந்ததும், நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்வதையும் நாம் சிந்தித்து பார்க்கிறது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ரோமருக்கு எழுதும் போது, ரோமருக்கு எழுதினருக்கும் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடை. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தார். இயேசுவை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று என்ன செய்யவில்லை,
மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனைகளினாலே வீணரான, சிந்தைகள் சரியில்லை. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை சோதரியாத இருதயம், இருளடைந்த இருதயம், வேதம் வாசிக்காத இருதயம், இருளடைந்த இருதயம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்காத இருதயம் இருளடைந்த. அந்த இருதயம் எப்படி இருக்கு? ரொம்ப இருளடைஞ்ச. அப்படி அதான் சில நேரத்துல எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது டாக்டர்களுக்கே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இருதயத்துல ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டருங்களுக்கே ஒன்னும் தெரிய மாட்டேன். ஏன்னா அந்த இருதயம் எப்படி இருக்கு? இருளடைந்து இருக்கிறது, இருளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயோட, யோசுவாவோடு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் என்ன சொல்றார்கள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த மறக்கவும் மாட்டார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மகிட்ட தான் என்ன இல்லை? நம்மகிட்ட தான் இரக்கம் இல்லை, தயவு இல்லை, ஒண்ணும் கிடையாது. சாந்தம் கிடையாது, அமைதல் கிடையாது. அதெல்லாம் மலையேறி போய் நிறைய நாளாகி போச்சு. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் கிடையாது, ஆண்டுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிகள் கிடையாது, கற்றுக் கொடுக்கிற வாத்தியாருக்கும் கீழ்ப்படிகிறது கிடையாது. எல்லாம் போச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமோடு ஆண்டவன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் சொல்லும் ஓ. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்காட்ட, குறிப்பா நம்ம தவித்தாளுக்காட்ட கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ், அப்படியெல்லாம் கீழ்ப்படியானது எனக்கு தெரியாது. 20 வருஷமோ 30 வருஷமோ கிறிஸ்தவர்களானதுக்கு அப்புறம் வயசாகி போச்சு. இனி பேர பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் வயசாகி போச்சு. அப்போ ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், அது கூட தெரியும். அவர்கள் கீழ்ப்படிந்ததனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒரு சின்ன கூட்டம், அவர்கள் சிறுவந்தையா இருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த பிதாக்கள் கீழ்ப்படிந்ததனால் அந்த சந்ததி அழிந்து போகாதபடிக்கு தேவன் என்று அவர்களுக்காக என்ன செய்கிறார்? யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கிறிஸ்தவர்களை கண்டா கிறிஸ்தவர்னு சொல்றது, இந்துவை கண்டா இந்து என்று சொல்லுகிறது, முஸ்லீம் கண்டா நானும் முஸ்லீம் தான், நான் போய் ஜுரம் காய்ச்சல் எல்லாம் வந்து அங்க போய் ஓதுவேன்னு சொல்றது. எவ்வளவு துக்கப்படுவார்! இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார்! ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார் ஆண்டவர், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று இயேசு சொல்றாங்க. அல்லேலூயா. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு
ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி. வீணான ஆராதனை. எல்லாம் வராங்க, ஏதோ கொஞ்சம் பேர் வராங்க. ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னேன்னு வச்சுங்க. அப்ப எங்க ஊருக்கு எங்க சொந்தக்காரர் தான் ஒருத்தர் தலைவரா இருந்தார். அவர் ஒரு தடவை சட்டை எல்லாம் தைக்கிற டைலர்ட்ட வந்து, என்னப்பா நீ எப்படி சட்டை தைச்சு கொடுக்குற? ஒரு நாள் தான் பாக்கெட் இருக்குது, ஒரு நாள் என்ன இல்லை பாக்கெட்டை காணும் அவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவரு சட்டையை போடும் போது அதை பார்த்து போடுறது இல்லை. இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்து கலத்தி போடுவாரு, மறுநாள் அப்படியே எடுத்து போடுவார். அப்ப ஒரு நாள் என்ன இருக்காது, ஒரு நாள் ஆமா ஜேப்பு இருக்காது, ஒரு நாள் பாக்கெட் இருக்காது, ஒரு நாள் பாக்கெட் இருக்கு. அதனால டெய்லர்கிட்ட வந்து கேட்கறாரு, என்ன சட்டை நீ தைக்கிற? ஒரு நாள் பாக்கெட் இருக்குது, ஒரு நாள் பாக்கெட். எப்படி இருக்குது எல்லாம்? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களும் அப்படிதான். ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த பாக்கெட்டு கதை மாதிரி அவங்க சட்டை எல்லாம். இல்ல என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்றே தெரிய மாட்டேன். உணர்வில்லாத அவருடைய இருதயம் நரகத்தை பற்றி ஒண்ணும் தெரியல. ஐயோ ஐயோ நரகம் தெரியுது, அங்கே கொழுந்து விட்டு பாடுறீங்க, அடிக்கடி பாடத்தான் செய்றீங்க. அப்போ ஒரு ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றதில்ல, வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் பண்றதில்ல, ஆண்டவருக்கு என்ன காணிக்க கொடுக்கறது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஒண்ணுமே பண்ணாம நீங்க என்ன கிறிஸ்தவர்கள்? நீங்க எல்லாம் அந்தி கிறிஸ்தவர்களுக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்க. அந்தி கிறிஸ்து வருவான் நினைச்சுக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா பிசாசானவன் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவான். அல்லேலூயா. அப்ப அந்த கூட்டத்துல எல்லாம் போலான்னு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, வேற வழியே கிடையாது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சொல். நீங்க துன்மார்க்கமாய் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. 1-2 கிடையாது, எவ்வளவு வேதனைகள்? அநேக வேதனை. 32ஆம் சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்தோ. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவனையோ, கர்த்தரை சார்ந்து கொள்கிறவனையோ, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனையோ கிருபை சூழ்ந்தோ. தெய்வ பயம் இல்லை, எடுத்தேங்க அவுத்தேன்னு பேசிக்கிறார். யார ஆணுங்களும் குற்றம் சாட்டுறார். இயேசு கிறிஸ்துவே அவர் என்னை கைவிட்டார், அவனை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்றேன்னா மற்றவங்களை ஏன் கூட சொல்லாம போவோம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் இப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும், அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாக இல்லைன்னா ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள முடியாது. பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீ போயிட்டு வார வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். நீ இந்த இடத்துக்கு என்ன செய்யணும்?
பாருங்க 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உண்மையிலே கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் தன் மனைவி கிட்ட சொல்றான், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை. மாமன் தன் மருமகனுக்கு கொடுக்கிற சம்பளத்தை எத்தனை தடவை மாத்தினானா? 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்மை மறக்கிற தேவனா? நம்மை கைவிடுகிற தேவனா? அல்லேலூயா. சங்கீதம் 94 சங்கீதம் 7ஆம் வசனத்திலே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கர்த்தர் பாரார், கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவனே கவனிக்கிறது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இங்க யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் தகப்பன் என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனால் தேவனோ எனக்கு தீங்கு செய்ய அவனுக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்க. ஆனா சங்கீதத்துல சொல்றாங்க, யாக்கோவின் தேவன் பாரார், யாக்கோவின் தேவன் கவனியார். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. யாக்கோவின் தேவன் கவனித்தாரா? கவனிக்கலையா? யாக்கோவு சம்பளத்தை, யாக்கோவுக்கு லாபான் சம்பளத்தை மாற்றி மாற்றி கொடுத்தவனுக்கு தீங்கு செய்ய நினைத்த போது, அவன் ஆசீர்வாதத்தை தடுத்த போது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தாரா? உதவி. ஆனா சங்கீதத்துல சொல்றாங்க, கர்த்தர் என்னை பாரார், யாக்கோவின் தேவன் கவனியார். அப்ப யாக்கோவை மட்டும் கவனிப்பாரு. இன்னைக்கு யாக்கோவின் தேவன் நம்மள என்ன செய்யறது இல்ல? கவனிக்கிறோம். யாக்கோவு யாபோக் ஆற்றங்கரையில உட்கார்ந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஜெபம் பண்றாரு? யாக்கோவுடைய அண்ணன் ஏசா 400 பேரோடு யாக்கோவுக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்ற செய்தியை கேட்ட போது யாபோக் ஆற்றங்கரையில உட்கார்ந்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்றார், தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஜெபம் பண்றார். அண்ணா வந்தாச்சண்ணா என் மனைவி பிள்ளைங்களையும் என்னுடைய ஆடு மாடுகளையும் என்னை என்ன செய்வான்? கொண்டு போட்டுருவானே. நீர் சொன்னீரே உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீரே. வெறும் கோலும் கையுமாய் போன நான் இப்பொழுது இவ்வளவு பரிவாரங்களோடு இவ்வளவு ஆசை உள்ளவனாய் வரேனே. இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்தீரே, இப்ப அவன் இப்படி வாரானே அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஜெபித்தாரு? நமக்கு ஜெபம் வர மாட்டேன், பகல்லையும் ஜெபம் வர மாட்டேன், சாயங்காலத்திலையும் ஜெபம் வர மாட்டேன், ராத்திரியும் ஜெபம் வர மாட்டேங்க, காலையிலையும் ஜெபம் வர மாட்டேன். ஒருபோதும் நமக்கு என்ன வர்றதில்ல? ஜெபம் மாறுது. ஜெபம் என்னது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்றதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்றதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க வீட்டுல இடம் இல்லைம்பாங்க, சிலர் சொல்லுவாங்க சபைக்கு ரொம்ப தூரம் அங்க போய் ஜெபம் பண்ண முடியாதுன்னு. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க. எதுக்கு? ஆசீர்வதின்னு சொல்றது. ஆசீர்வதின்னு ஆண்டவரிடத்துல கேட்கறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை, இடம் இல்லை. அப்ப எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? அப்ப எப்படி சமாதானம் இருக்கு வீட்டுல? எப்படி வீட்டுல சந்தோஷம் இருக்கும்? எப்படி இருதயத்துல சமாதானம் இருக்கும்? எப்படி இருதயத்துல சந்தோஷம் இருக்கும்?
இருக்கா? ஜெபம் பண்ணலன்னா என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணலன்னா ஒண்ணும் இருக்கா? ஒரு 2-3 மணி நேரமாவது உட்கார்ந்து ஆண்டவரே இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும்னு ஜெபிக்கலன்னா ஒண்ணும் இருக்கா? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. சாப்பாடும் இருக்காது, கடன் இருக்கும், வலி இருக்கும், சண்டை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஜெபம் பண்ணலன்னா இதெல்லாம் தான் இருந்து கொண்டது. அல்லேலூயா. இங்கு யாக்கோபு ஜெபிக்கிறான். தன் அண்ணன் எத்தனை பேரோடு வருகிறான்? 400 பேரோட வருகிறான். அப்போ 400 பேரோட வரும்போது இப்படியா யாக்கோ காற்றங்கரையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு முதல்ல வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவரது பரிவாரங்களை உடையவனானேன். என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். நான் யோர்தானை கடந்து போகும்போது எப்படி போனேன்? ஆமா, ஒரு கோலும் கையும். ஒரு கோல்ல கை இருந்து ஒரு கோல்ல என்ன இருந்தது? கைதான். இப்ப நான் 2 பரிவாரங்களுடையவனானே. மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாம் ஏகப்பட்ட சொத்து. இப்பதான் நம்ம லேண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க, வீடு வாங்கி வச்சிருக்கிறாங்க, தூக்கி கொண்டு போக. யாக்கோபின் காலத்துல ஆடு மாடுகள், வேலைக்காரர்களை எல்லாம் சம்பாதிப்பார்கள். அதை என்ன செய்யலாம்? போற இடமெல்லாம் கொண்டு போகலாம். அதனால சொல்றார். அல்லேலூயா. இதை சொல்லி ராத்திரி முழுவதும் என்ன செய்கிறார்? ஜெபம். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்றார். சொன்னதே சொல்லி சொல்லி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. நிறைய பேரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க. போன மாசத்துலயும் இந்த வசனத்தை சொன்னாரு. அல்லேலூயா. என்ன மேரி சிஸ்டர், போன மாசத்துலயும் இந்த வசனத்தை சொன்னாரு, எனக்கு வாசித்த ஞாபகம் இருக்க. அல்லேலூயா. அப்புறம் சொன்னதை சொல்லாம என்ன சொல்லுவாங்க? பைபிள்ல இருக்க வசனத்தை சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. அப்ப யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேனே, இப்பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறனே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரேன். இப்பொழுது அண்ணன் ஏசா 400 பேரோடு வரான். இதே தான் ராத்திரி முழுக்க. அல்லேலூயா. வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு பாடு வரும்போது, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி நாம் சொன்னதே சொன்னா, ஜபத்துல சொன்னதே சொன்னா. அல்லேலூயா. நான் எல்லாம் ஊழிய தொடக்கத்துல சொன்னதே தான் சொல்லி ஜெபம் பண்ணோம். நமக்கு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துல எல்லாம் நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டாங்க? பிரசங்கம் பண்ண வைக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க, இந்த தாடியையும் ஜிப்பாவே மாத்தினா அவங்களை என்ன செய்ய ஆண்டவர் எங்கேயோ கொண்டு விடுவாருன்னு. அல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பணத்துக்காக ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு அப்புறம் இருந்த சீசர்கள் ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஊழியம் செய்தார்கள். இந்த நாளிலே நடக்கிற ஊழியம், யாராவது ஒருவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற தகுதி உடையவர்களாய் இருந்தால் அவர்களையும் நரகத்திலே கொண்டு விட வேண்டும் என்ற ஊழியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் சீசர்கள் செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? ஜனங்களை
பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு சேர்க்கணும்னு ஊழியம் செஞ்சார். அவர்கள் அறியாமை இருளிலிருந்தும் அடிமையான நுகத்திலிருந்தும் விடுவிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் அற கழுவப்பட்டு ரட்சிக்கப்படணும். பரிசுத்தவான்களாய் மாறணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும். இப்படியான ஊழியம் செஞ்சார். இந்த நாளில ஏதோ ஒரு விசுவாசியோ ஏதோ ஒரு ஊழியக்காரனோ அப்படி இருந்தா அவர்களை நரகத்துக்கு கொண்டு போறது எப்படி? என்ன ஊழியம் நடக்கும்? அந்த ஊழியத்தை தான் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமா. என் கையில் பாக்கெட்டிலே பணம் இருக்கிறது, உன் கையிலே என்ன இருக்கிறது? என் சபையிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், உன் சபையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் என் பொண்ணுக்கு 2 கிலோ தங்கம் கொடுத்தேன், நீ உன் பொண்ணுக்கு என்ன கொடுத்த? அல்லேலூயா. இப்படி பெருமை அடிக்கிறார்கள். அல்லேலூயா. கொடுங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரை டிவியில காணிக்கை கொடுங்க, காணிக்கை கொடுங்க, காணிக்கை கொடுங்கன்னு பிச்சை எடுத்து சேர்த்து வச்சுட்டு தேவ சித்தம் இல்லாமல் கேட்டு 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 சுவிசேஷம் சொல்ல வேண்டிய வாய் கொடு கொடு கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு இப்ப அடுத்தவங்களை என்ன செய்யறது? குறையில. இப்படி இருந்தா இப்படி பரலோகம் போக முடியும்? போக முடியுமா பரலோகம்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லைன்னா ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை தானே கற்றுக் கொடுக்கணும். ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்காமல் காணிக்கை கொடுப்பது எப்படின்னு மட்டும் கற்றுக் கொடுத்தா போதுமா? சிலரை கேட்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் காணிக்கை கூட 10 ரூபா இல்லை, அதனாலதான் சபைக்கு என்ன செய்யல வரல. நம்ம அதான் காணிக்கை எடுக்கிறது. இந்த 10 ரூபா பிரச்சனையில வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காணிக்கை என்ன செய்யறது இல்ல, எடுக்கிறது. அல்லேலூயா. இங்க யாக்கோபு என்ன பண்ணுகிறார்? ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். யாக்கோபு ராம் முழுவதும் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அப்போ யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபிக்கிற போது அங்கே என்ன நடக்கிறது? எடுத்து வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. தேவதூதன் ஜெபத்தை கேட்டு தேவதூதன் இறங்கி வந்துட்டான். தேவதூதன் வந்து பண்றார், இறங்கி வந்து இவருக்கு ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப தேவதூதன் சொல்லுகிறார், பொழுது விடியதுப்பா, நான் செய்தியை கொண்டு என்ன செய்யணும்? மேல சேர்க்கணும். அப்ப என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என் அண்ணன் காலே கையே முறிச்சு போட்டால் ஒழிய நான் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். அவனோடு கூட வருகிற 400 பேருக்கு காலையும் கையையும் நீர் என்ன செய்யணும்? முறிச்சு போடணும். அப்பதானே சண்டை போட முடியாது. அப்படித்தானே இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இருக்கு. நிறைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? நிறைய நேரத்துல நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன? சுயம். சுயம். அவன் கைய முடி, அவன் காலை முடி, அவன் மூக்க போட. ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடு. உடனே கேட்கிறார், அவரின் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. இனி உன் பேரு யாக்கோபு இல்ல, பேர் மாத்தம். ஜெபம் பண்ண தொடங்கும் போது என்ன மாறுது? பேரு மாறு. இனி நீ யாக்கோபு அல்ல. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாற்றுகிறவன், மோசம் போக்குறவன். இனி எத்தனா இருக்கண்டா. இனி உன் பேர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய
மகிமை பொருந்திய பட்டயோ அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி நீ அவர்கள் மேடுகளை எரிப்பார். இஸ்ரவேலா வந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப ஜெபம் பண்ணும் போது என்னை ஆசீர்வதியும் என்று நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படியே பிரச்சனைகளையும் சொல்லணும். பிரச்சனைகளை சொல்லி ஆசீர்வதியும் என்று சொல்லணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி யாக்கோபு ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் வாசிங்க. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்வதில்லை. இடையில என்ன நடந்தது? லாபான் தன்னுடைய சம்பளத்தை 10 முறை, ஆனாலும் தேவன் அவனுக்கு தீங்கு செய்ய அடுத்தபடியாக ஏசா வாரார் 400 பேரோட. இவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் யாக்கோபு அவன் எத்தனை இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே தான் போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டுடைய சமூகத்துலதான் உட்கார்ந்து என்ன செய்யறாரு? ஜெபம். அப்புறம் ஏசா எதிர்கொண்டு வந்தான். ஏசாவை பற்றி வருகிறான் என்று சொன்னானே தவிர வேற ஒண்ணும் சொல்லல. என்னை ஆசீர்வதியோன்னு ஜெபம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். உன் பேரு நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். அவருக்கு தெம்பு வந்து போச்சு. அண்ணனுக்கு எதிர்கொண்டு போகிறார். அண்ணன் ஓடி வந்து இவன் கழுத்தை கட்டி பிடித்து அழுகிறான். இவன் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சு அழுகிறான். பாருங்க எவ்வளவு சம்பவம், எப்படி ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். மாறி மாறி இப்ப வெட்டி கொண்டு இருக்கிறார். தொலைக்காட்சி வெட்டிய பார்த்தாச்சோன்னா வெட்டுறதுதான் காரியம். வெட்டுனான், கொலை செய்தான், குத்துனான், அடிச்சான், கம்பியால் அடிச்சான், உலக்கையால் அடி. இங்க ஆண்டோடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்ததுனாலே கம்பிக்கும் வேலை இல்ல, தடிக்கும் வேலை இல்லை. அல்லேலூயா. இருவரும் ஒப்புரவானார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க 13:5, எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. பண ஆசை, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அல்லேலூயா. நம்முடைய தேவைக்கு ஆசைப்படுகிறது வேற, பேராசைப்படுகிறது வேற. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நினைப்போம் இவங்க டாக்டர் ஆனா நமக்கு ஏதோ ரொம்ப இலவசமா வைத்தியம் பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்படி யாரும் டாக்டர் ஆகி இலவசமா வைத்தியம் பார்த்ததெல்லாம் தெரியல. அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சொத்து மேல சொத்து வாங்கி சேர்க்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் மற்ற அரசு ஊழியர்களுடைய கதைகளை பார்க்கும்போது அவர் லஞ்சம் வாங்கினார், 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார், அவரை கைது பண்ணினார்கள். அவர் லஞ்சம் வாங்கின வழக்கிலே அவருக்கு 3 வருட ஜெயில் தண்டனை. இப்படி எல்லாம் வருது. பேப்பர் பார்த்தாலோ தொலைக்காட்சியை பார்த்தாலோ தெரியும். அப்ப எதுக்கு அரசு ஊழியர்கள் ஆகலான்னு நினைக்கிறாங்க?
லஞ்சம் வாங்கலாம், நிறைய வாங்கி சூப்பரான பங்களா கட்டலாம். மனைவி பேருக்கு ஒரு பங்களா, பிள்ளைங்க பேருக்கு ஒரு பங்களா. பிள்ளைங்களை அமெரிக்கால படிச்ச வச்சு அங்கேயே என்ன பண்ணலாம், அங்கேயே சிட்டிசன் வாங்கலாம். நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் 6 மாசம் அங்க உட்காந்துட்டு திரும்ப 6 மாசம் இங்க வந்து உட்காந்துட்டு அப்படி என்ன செய்யலாம், போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இப்ப ட்ரம்ப் சொல்றார், வேலைக்கு வந்தா வேலைதான், நீ அமெரிக்கன் ஆக முடியாது. ஹல்லேலூயா. வேலைக்கு வந்தா வேலையை செஞ்சுட்டு கிளம்பி போ. இங்க சொத்து வாங்குறது, சுதந்திரம் அடைகிறது, என் பிள்ளை இங்கதான் பிறந்தது, அவனுக்கு உரிமை கூடனெல்லாம் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவில பாய்சாலேன்னு வந்து 10 பேர் இருந்து குழந்தை பிறந்துச்சுன்னு என்ன கொடுத்துருவோமா? நம்ம அரசாங்கம் கொடுக்குமா? அப்ப நம்ம அரசாங்கம் கொடுக்கலன்னா அந்த அரசாங்கம் எப்படி கொடுக்கும்? அமெரிக்காவே இல்லைன்னு ஆக்கி விட்டார்கள். அதனாலதான் ட்ரம்ப் இப்ப சொல்றாரு, இப்ப 6 லட்சம் பேர் முதல் கட்டமா போகணும் வெளியே. அதான் அவர் சொல்றாரு, நீங்களா போனா உங்களுக்கு பிளைன் டிக்கெட்டு ஃப்ரீ, கேஸு வழக்கு எதுவும் கிடையாது, உங்களுக்கு $1000 நான் இனாமா தாரேன். ஹல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் பணம் கையில கொடுத்து அனுப்புறாரு. ஹல்லேலூயா. நீ சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துட்டு போகலாம், பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கோ கையில எடுத்துட்டு போகலாம், அடி கிடையாது, விலங்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க போவே போவோம், நாங்க இங்கதான் இருப்போம், நாங்க ஊர்ல உள்ள எல்லா போராட்டத்தையும் இங்கே நடத்துவோம். அப்ப எப்படி இருக்குது நிலைமை? அவன் நாட்டுல இருக்க போராட்டத்தை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. வெளியூர்ல வந்து வேலைக்கு வந்தவன் போராடுறான் பாருங்க அமெரிக்கால. அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பண ஆசை. பண ஆசை இல்லாதவர்களா இருக்கும். பண ஆசை, பணத்துக்கு மேல ஆசை வச்சு பிள்ளைங்க இந்தியாவில படிக்காது, பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்கால தான் படிக்கும், பிள்ளைங்க எல்லாம் லண்டன்ல தான் படிப்பாங்க. எதெல்லாம் பணக்கார நாடு இருக்கோ அங்கதான் பிள்ளைங்க. பண ஆசை. அதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் இப்படியா எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. பண ஆசை, பண ஆசை, இடமாசை, காராசை, பஸ் ஆசை, எல்லா ஆசை. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஊழியக்காரர்கள் சில பேர் உண்டு, இப்ப எங்கும் போறதில்லை. ஆனா என்ன அவ்வளவு நேசிக்கிற நல்ல ஊழியக்காரர்கள். அதனால உண்மையை சொல்லுவாங்க, இத்தனை கோடி ரூபாய் என்ன இருக்கு, என்ன கடை, இந்த சபையை சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், வாங்கி வச்சிருக்கிறோம். அப்புறம் இனி இந்த கடன் எல்லாம் விசுவாசிகள் கிட்ட வாங்கின கடன் தான். ஒவ்வொரு மாசம் வர வருமானத்துல ஒவ்வொரு விசுவாசி, அர்ஜென்ட் உள்ள விசுவாசிக்கு என்ன பண்றோம், அதை கொடுக்கிறோம் அப்படின்னு நல்ல உள்ளங்கள் சொல்லி இருக்கிறார். கடன் ஆசை, இடம் ஆசை, பண ஆசை. அல்லேலூயா. இந்தியாவிலே பெரிய சபையை கட்ட வேண்டும், ஊர்ல உள்ள எல்லா சபையையும் காலி பண்ண வச்சு எல்லா சபையில இருக்கிறவங்களையும் இங்க என்ன செய்யணும், கூட்டி செய்யணும். அதான் எண்ணம். ஜனத்தை கூட்டணும், மூட்டை மூட்டையாய் பணத்தை வாரி சுருட்டணும், கவர்மெண்டை ஏமாத்தணும், ஜனங்களை ஏமாத்தணும். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு வழியை காட்டுறதோ, பரிசுத்தத்தை பற்றி சொல்லுகிறதோ, தேவபக்தி உடையவர்களாய் இருப்பதோ, தேவபக்தியை தரித்து கொள்ளும்படி சொல்லுவதோ ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த நாள்ல கடைசி நாளில எல்லாம் பணம் கூலி அப்படி மாறி போச்சு. அல்லேலூயா. அதனாலதான் இங்க என்ன சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளாலே தங்களை
உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரமும் 19ஆம் வசனம். பிரசங்கி விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அல்லேலூயா. பணம் வேண்டாம் சொல்லல, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும்னா கூட என்ன வேணும்? பணம். இப்ப பஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு என்ன வேணும்? பணம். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராயிருக்கிறது. பாருங்க, இந்த சம்பவத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கிருந்து வந்தாய் என்று எலிசாவனை கேட்டதற்கு அவன் உமது அடியானுக்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது காலமா? அல்லேலூயா. நாகமான் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்காக இஸ்ரவேலுக்கு வந்தான். இஸ்ரவேலின் ராஜா அவன் சட்டையை கிழிச்சு கொண்டான். அப்ப எலிசா சொல்றாரு, நீ அவனை எங்க அனுப்ப அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ எலிசா சொல்றார், மேல மலை மேல ஏறி உட்கார்ந்து இருந்து சொல்றார், நீ யோர்தான் நதியில என்ன செய், 7 தரம் மூழ்க அப்படிங்கிற. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து போச்சு. எங்க ஊர்ல இருக்க ஆறெல்லாம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. அதெல்லாம் தண்ணி அவ்வளோ கண்ணாடி மாதிரி பாயுது. இது கருகருன்னு கலங்கி பாயுது. இந்த தண்ணியில போய் எவன் குளிப்பான்? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் குளிச்சே எவ்வளவு நாளாவது. குஷ்டரோகம் உள்ளவன் என்ன செய்ய முடியாது? குளிக்க முடியாது. குளிச்சா அவனுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்கும். குஷ்டரோகம் அதிகம் ஆகும். அதனால அவங்க குளிக்க மாட்டான். என்ன போய் என் நோய் என்னதுன்னு தெரிஞ்ச நீர் இருந்தா கலங்கரை போன இந்த யோர்தான் நதியில குளிக்க சொல்லுகிறீரே, சாணம் பண்ண சொல்லுகிறீரே. ரொம்ப கோபம் வந்து போச்சு. உடனே கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அவர் பெருசா ஏதாவது சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்களே, இப்ப வேற என்ன பண்ண சொல்ற? போய் யோர்தான் நதியில என்ன செய், சாணம் பண்ணணும் என்ன சொல்ற. அப்புறம் சாணம் பண்ணனா சுகாயிச்சு. அப்ப அவன் நிறைய அவருக்கு வெகுமதிகளை என்ன செய்ய கொடுக்க பாக்குறான். அல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் வாங்குறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் காட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனால் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 போதி மண் உமது அடியனை கட்டளையிட வேண்டும். உமது அடியே இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும். எலிசா கிட்ட எதெல்லாமோ சொல்லி பாக்குறான். தங்கத்தை தாரம், வெள்ளிய தாரம், வஸ்திரத்தை தாரம் எல்லாம். அல்லேலூயா. நான் எதையும் வாங்குறது இல்லை, எவங்கிட்டையும் வாங்குறது. அப்ப சொல்றார், இங்க இருந்து 2 கோவேறு கழுதை சுமக்கிற அளவுக்கு மண் எனக்கு தேவை. அந்த மண்ணை கொண்டு நான் சீரியா நாட்டுல கொண்டு நான் வீட்டுல வச்சுட்டு அதுல உட்கார்ந்துதான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன்.
வேற யாருக்கும் வேற இந்த தெய்வத்தை நான் என்ன செய்வதில்லை, ஆராதிப்பது. அல்லேலூயா. சரி, நடந்தாச்சு, இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பதான் கேயாசி என்ன செய்யறாரு, ஐயோ எவ்வளவோ பொருள் இதை கொடுக்காம இப்படி வாங்காம விட்டுட்டாரே என்று. அல்லேலூயா. பாருங்க 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகி எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குறித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினான் என்றார். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேற்கண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார். இப்பதான் கேயாசி என்ன செய்யறாரு, தன்னுடைய எஜமான் எலிசா கிட்ட வந்து நிக்கிறார். அதான் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, வஸ்திரங்களையும் பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது காலம். அல்லேலூயா. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உடைந்த மனிதனமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்படும். அல்லேலூயா. பண ஆசை தீமைக்கு மேலாயிரும். கேயாசிக்கு பண ஆசை வந்தது. எஜமான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டாரு, நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், எஜமானுக்கு இது தெரியாது, தெரியவா போகுது. அல்லேலூயா. தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை எல்லாரும் வழி விலகி ஏகமாய், எலிசாவுக்கு எல்லாம் தெரியும், அவர் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, நல்ல ஒரு ஊழியக்காரனாக இஸ்ரவேலிலே இருக்க வேண்டியவன். அவனுக்கு பண ஆசை வந்ததுனால அவனுக்கு குஷ்டரோகம், அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும், உனக்கு பிறக்க போற சந்ததி எல்லாம் எப்படி இருக்கும், சாவும். நாமும் அப்படிதான். தற்காலத்துல சிலர் நல்லாதான் இருப்பான். லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு நல்ல வீடை கட்டுற விசுவாசிகள் நல்ல பெருசாதான் இருப்பான். அதே மாதிரி பணம்னு வாங்கி சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கிற ஊழியக்காரர்களும் நல்லாதான் இருப்பான். ஆனா ஆண்டவருடைய வருகையில தான் அவர்களை பற்றி தெரியும். அல்லேலூயா. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அல்லேலூயா. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக. அதனால ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்கணும்னா, நம்மை பற்றி கொண்டிருக்க வேண்டுமானால் நம் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, சொல்வதற்கு நேரம் போதா இருக்கிறது. அதனால கேட்ட வசனங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை சீயோனோ
கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, மறந்தாலும் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தேன், மதில்கள் எனக்கு முன்பாக. இப்படியாக நமக்கு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிற ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். அவருக்கு பிரியமானபடி அடுத்தவர்களை குறை சொல்லுகிறதோ கிண்டலும் கேலியும் பண்ணுகிறதோ நமக்கு ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தரை சோதரிப்போம். அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் தம்முடைய வலது கரங்களில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் ஆசீர்வதிக்க ஆண்டவரே சித்தமுடையவராய், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய், ஆண்டோடத்தில் சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாய், ஆண்டோடத்தில் சந்தோஷத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் ஒவ்வொரு உதவி செய்யும்படியாய், வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் தேவ இறக்கத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியாய் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் நல்ல சுகந்தாருங்க, நல்ல பலன் ஆரோக்கியத்தை தார். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாய் தேவ கிருபையிலே பலப்பட உணர்ச்சிப்பின் பூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கேவல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தாங்களும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து